சந்தோஷம், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த சில நாட்களாக இல்லம் தோறும் யோகா, தினம் ஒரு யோகா அப்படிங்கிற தலைப்புல அன்றாட வேலைகளுக்கு இடையில நாம யோக பயிற்சிகளை ஒரு நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம், 5 நிமிடம், 7 நிமிடம்னு நேரம் ஒதுக்கி அந்த பயிற்சிகளை செய்து எப்படி நம் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம். முதல்ல பார்த்தது படுக்கையிலிருந்து எந்திருக்கும் போதே கண் பயிற்சியை செஞ்சு மூளையை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளலாம். படுக்கையிலிருந்து எந்திருக்கும் போதே சூரிய நமஸ்கார பயிற்சி முறையில எந்திருந்து உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளலாம். பல் துலக்கிய பிறகும் மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போதும் கபாலபதி அப்படிங்கிற பயிற்சியை செய்து ஒவ்வாமையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சில பயிற்சி முறைகளை பார்த்தோம். அதே மாதிரி மலம் கழிக்கிறதுக்கு எளிய முறை பவன முக்தாசனத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 7 நிமிட பயிற்சி. இந்த 7 நிமிட பயிற்சியை நீங்க எப்ப செய்யலாம்னா, குளிச்சுட்டு வந்து கூட செய்யலாம், இல்ல குளிக்கிறதுக்கு முன்னால கூட செய்யலாம். அது என்ன பயிற்சி? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இத பெறத்துக்கான முயற்சி தான் இந்த பயிற்சி. இச்சா சக்தி அப்படின்னா விரும்புறதுன்னு அர்த்தம். கிரியா சக்தி அப்படின்னா செயல்படுறதுன்னு அர்த்தம். ஞான சக்தி அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அபரிவிதமான அறிவு. அதாவது எல்லா உயிருமே வாழணும்னு ஆசைப்படுது. அது வாழ்றதுக்காக ஒரு உடம்ப அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உயிர் என்ன பண்ணும்னா, உடம்ப சில இயக்கங்களை செய்ய வைக்கும். அந்த இயக்கங்கள் தான் உடலின் மொழி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி அது உடலின் ஒளி தான் கரெக்ட், மொழி கிடையாது. ஏன்னா மனிதனுக்குத்தான் மொழி, மித்த எல்லா உயிரினங்களுக்குமே ஒளி தான். அதாவது உயிர் வாழணும், விசபிளா நாம தெரியணும் அப்படிங்கிறப்ப விரும்பி உடலை பெற்றது. அததான் திருமூலருடைய முதல் பாடல்ல வரும், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். ஒண்ணுங்கிறது உயிர். அது எது? உங்களுக்குள்ள இருக்கிறதும் உயிர் தான், எனக்குள்ள இருக்கிறதும் உயிர் தான், இந்த காணொலியை பதியக்கூடிய இந்த மொபைலும் உயிர் தான், இந்த காணொலியை உங்கள்கிட்ட எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த நெட்வொர்க்கும் உயிர் தான். இதனுடைய விஷன் தான் வேற, ஆனா உள்ள இருக்கிற உயிர் ஒரே விஷயம்தான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த உயிர் இன்விசிபிளா இருக்கும். அது விசிபிளா வாழணும்னு ஆசைப்பட்டதான். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். நின்றனன் மூன்றினுள். நின்றனன் மூன்றினுள். அந்த உயிர் உருவமில்லாத நிலையில் இருந்தது. உருவம் பெற நினைத்து ஆசைப்பட்டு ஆண் பெண் என்ற இரு உடலை பெற்றது. எல்லா உயிரினத்திலையும் ஆண் பெண் இருக்கு. அந்த உயிர் அந்த உடலில் தங்கி இருக்க நின்றனன் மூன்றினுள், 3 விதமான சக்திகள் தேவை அப்படின்னு உணர்ந்தது. இந்த பாட்டுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. இன்னைக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திங்கிற நிலையில மாத்திரம் இன்னைக்கு முதல்ல இந்த நின்றனன் மூன்றினுள்ளோட நிறுத்திண்டு இந்த 3 சக்திகளை பற்றி விரிவா தெரிஞ்சுக்குவோம். இந்த உடம்புக்குள்ள அந்த உயிர் நிலைத்து இருக்கணும்னா
3 விதமான ஒளி அலைகளை எழுப்பியது. எப்பொழுதெல்லாம் இந்த உடலை விட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் அந்த உயிர் என்ன பண்ணும்னா இந்த உடலை 3 விதமான ஒளிகளை எழுப்பச் செய்யும். அது வாழணும், அதுதான் இச்சாசக்தி. அந்த வாழணுங்கிற ஆசை அதுதான் மூலாதாரம். வாழணும்னா என்ன பண்ணணும்? செயல்படணும். நாம வாழணும்னா என்ன பண்ணுவோம்? வேலைக்கு போவோம்ல, கர்மா. கர்மானா உடனே இந்த இடத்துல வேற கர்மாவை நீங்க நினைச்சிடாங்க. டியூட்டின்னு அர்த்தம், உழைப்பு அப்படின்னு அர்த்தம். வாழணும்னா உழைக்கணும். அந்த உழைக்கிறதுக்கு சக்தி வேணும். அந்த உழைக்கிறதுக்கான சக்தியை தரதுதான் மணிப்பூரகம். அந்த உழைப்புக்கு பேர் தான் கிரியாசக்தி. வாழணும்னு ஆசைப்பட்டது இச்சாசக்தி. வாழ வேண்டும் என்ற ஆசை வந்ததால் வாழ்வதற்காக வேலை செய்தது, அது கிரியாசக்தி. வேலை செய்யும் போது நன்மை தீமை ஆராய்ந்து உடலில் தனக்கு இந்த உயிரானது இந்த உடலை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஞானத்தை பெற்றது, அதுதான் ஞான சக்தி. இப்ப இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே என்னமோ ஒரு கடவுள், கடவுளோட 2 பொண்டாட்டின்னு இவங்க அர்த்தம் இல்லாம எழுதி வச்சுட்டீங்க. இப்ப இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திங்கிறது உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு தனி உயிருக்குள்ளும் ஒவ்வொரு தனி உடலுக்குள்ளும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஞான சக்திங்கிறது தான் சகசிராரம். இந்த உடலையும் உயிரையும் பிரிக்க முடியாமல் இரண்டர கலந்து நிலை, அதுதான் சகசிராரம். எல்லா உயிரினங்களுமே மனிதனை தவிர இந்த நிலையில தான் வாழ்றது. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அதெல்லாம் இங்க நான் சொன்னேன்னா காணொளி பெருசாயிடும். ஒவ்வொரு நாளும் நான் விளக்கின்றே வரேன். இப்ப இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தினா நீங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்குள்ள உள்ள உயிர் தான். அந்த உயிர் வாழ ஆசைப்பட்டு உங்கள் உடலை பெற்றது. இந்த உடலை பெற்றவுடன் வாழ்வதற்காக வேலை செய்தது. அந்த வாழ ஆசைப்பட்டது இச்சை, வேலை செய்தது கிரியை. வேலை செய்யும் போது அதை நேர்த்தியாக செய்யும் ஞானத்தை பெற்றது, அது ஞான சக்தி. இச்சை என்பது மூலாதாரம், கிரியை என்பது மணிப்பூரகம், ஞானம் என்பது சகசிராரம். இந்த உடலை விட்டு உயிர் போகும் தருணம் ஏற்படும் போது இந்த உடலானது 3 விதமான ஒளிகளை எழுப்பியது. அந்த ஒளிகள் தான் பிரணவ மந்திரம், பிராண மந்திரம். பிராணனை உடலை விட்டு வெளியே செல்லாமல் தடுக்கக்கூடியதுதான் அந்த பிராண மந்திரம். இந்த பிராண மந்திரம் அப்படிங்கிறது தான் பிரணவ மந்திரம் அப்படின்னு ஆனது. அப்ப இந்த பிரணவ மந்திரத்தை நீங்க டெய்லி ஜெபிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள உங்க விருப்பம் நிறைவேற உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உழைக்கும் போது உங்களுக்கு அறிவும் வரும். ஐயா, இது உயிர் உடம்புல தங்கறதுக்கு மட்டுமா அப்படின்னு இல்லை. நீங்க நித்திய கடமைகளை செய்றீங்க இல்லையா, அதுக்கும் பேருதவியாக இருக்கக்கூடியது. இந்த பிரணவ மந்திர தியானத்தை நீங்க டெய்லி பல் துலக்கிய உடனே, நான் சொன்னேன் இல்லையா, சுக்குமல்லி காப்பி சாப்பிட்டுட்டு காலை கடனை கழிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காருவீங்கல்ல, ஒரு மொபைல் நோன்ற நேரம் தான், நியூஸ் பேப்பர் படிப்பீங்கல்ல, அந்த நேரம் தான். 7 நிமிடத்துக்கு மேல ஆகாது. நான் சொல்றது மேக்சிமம். நீங்க காலையில 7 நிமிடம் இந்த பிரணவ மந்திர தியானத்தை செஞ்சீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் எந்த வேலையை செஞ்சாலும் விரும்பி செய்வீங்க. உங்களுக்கு பிடிக்காத வேலையா இருந்தா கூட விரும்புவீங்க. ஏன்னா அது இச்சாசக்தி. அந்த வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி தான் கிரியாசக்தி. பிடிக்காத வேலையையும்
பிடிக்க செய்யற மாதிரி மாத்திய ஞானத்தை பெறுவீர்கள். அதுதான் ஞான சக்தி. அப்ப இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியை இனிமே தயவு செய்து வெளியில தேடாதீங்க. அது உங்களுக்குள்ள இருக்குங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நிச்சயம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வாழணுங்கிறதுக்காக ஒரு வேலைக்கு போறோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம், ஊதியம் ஈட்டுறோம். இப்ப என்னன்னா பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பிடிக்காத வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நிர்பந்தத்துல அந்த பிடிக்காத வேலையையும் பிடிக்கிற மாதிரி பண்றதுதான் இந்த பிரணவ மந்திரம், இந்த பிராண மந்திரம். நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன், உயிர் என்பது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த சோல் மட்டும் இல்ல, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லயும் உயிர் இருக்கணும். அததான் பெரிய புராணம் படிங்க, 63 நாயன்மார்களுடைய கதையை படிங்க, 12 ஆழ்வார்களுடைய கதையை படிங்க, 18 சித்தர்களுடைய கதையை படிங்க. அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ அந்த வேலையில உசுறு இருந்தது, ஜீவன் இருந்தது. நம்ம பொதுவா நடைமுறையில தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுவோம், அம்மா போன மாசம் ஒரு மோர் குழம்பு வச்சு கொடுத்த, அது தொண்டையிலேயே நிக்கிறது மாம்போம். அந்த தொண்டையிலேயே நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த மோர் குழம்புல உசுறு இருந்துச்சுன்னு அர்த்தம். ஐயா இந்த வேலையை ராமசாமிட்ட கொடுங்கயா, 100% பர்ஃபெக்டா செஞ்சு கொடுப்பாயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமசாமி அந்த வேலைய உயிரோட்டமா செய்வான்னு அர்த்தம். இததான் இடரினும் தளரினும் அப்படிங்கிற பாடல்ல சிவன்னா என்ன, அந்த சிவனை நான் அடையறதுக்கு எவ்வளவு இடையூறு வந்தாலும் எப்படி அந்த சிவனை, அந்த உயிரோட்டத்தை கொண்டு வருவேன் அப்படிங்கிறதையும் திருஞான சம்பந்தர் விளக்கி இருக்கார். அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அந்த காணொளி கொஞ்சம் பெருசு, பொறுமையா இருக்கிறவங்க அதை போய் பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு புரியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பிரம்ம ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். பிரணவ மந்திரம் என்பது வேறொன்றும் இல்லை, உங்களுக்குள் இருக்கும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியை உணர்த்துவதுதான். இந்த பிரணவ மந்திரத்தை காலம்பரை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கு எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை விரும்பி செய்வீங்க. அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான அளவு சக்தி உங்கள்கிட்ட இருக்கும். அந்த வேலையாகவே மாறுவீர்கள். வேலையை விரும்பி செய்யறது இச்சாசக்தி, அதுக்காக கடினமாக உழைப்பது கிரியாசக்தி, அந்த வேலையாகவே மாறுவதுதான் ஞான சக்தி. அதே மாதிரி ராத்திரி நீங்க இந்த பிரணவ மந்திரத்தை தூங்கறதுக்கு முன்னால சொன்னீங்கன்னா சமுதாயம் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு நிறைய இடையூறு செஞ்சிருக்கும். எப்பெல்லாம் இடையூறு ஏற்பட்டதோ அப்பெல்லாம் உங்களுடைய ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதிக்கப்பட்ட ஆதாரத்தெல்லாம் சரி செய்யக்கூடியதும் இந்த பிரணவ மந்திரம் தான். அதத்தான் சொன்னேன், நிறைய இடையூறுகளை தாங்கி 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 இந்த உடல் சீரழிந்து சின்னாபின்னமாயிருக்கும். அப்ப இந்த உடல் என்ன பண்ணும்னா, இந்த உயிர் எனக்கு வேண்டாம், உயிரே போயிடுங்கும். அப்ப உயிர் கெஞ்சும், உடலே நீ கவலைப்படாதே, நான் உன்னுள் பிரவேசித்திருப்பேன், அதற்காக இப்பொழுது ஒரு ஒளியை உன்னை எழுப்பச் சொல்கிறேன், அந்த ஒளியை எழுப்பு, உன் உடல் சரியாகிவிடும், பிறகு நீயும் நாமும் இணைந்து மேலும் வெற்றி அடையலாம் அப்படின்னு சூட்சுமமா நமக்கு சொல்லும். இதுக்கு நடைமுறை உதாரணம் ஒண்ணு சொல்றேன். நம்ம வீட்டுல முடியாத ஒரு பெரியவரோ இல்ல ஒரு பெரிய அம்மாவோ, உடனே ஆண்பாளுக்கு மட்டும்தானான்னு கேள்வி கேட்கப்படாது. ஒருத்தர் படுத்துன்னு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படிம்பாங்க. நாம உடனே என்ன சொல்லுவோம், ஏன் அனத்தர, இப்படி அனத்தாத, நான் வேலைக்கு போகும்போது உன் அனத்தலை கேட்டுட்டு போனேன்னா எனக்கு ரொம்ப இடையூறா இருக்கு, என் மனம் உன்னைய பத்தியே நினைச்சுட்டு இருக்கு அப்படின்னு அவங்கள ஒன்னும் கனிவா சொல்லுவோம், இல்லாட்டி மிரட்டி அதட்டி விரட்டி விடுவோம். கனிவா சொல்றதுங்கிறது ரொம்ப அரிது. உடனே அவங்க என்ன செய்வாங்க,
சரி பையன் பேரை அணத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான், என்ன பண்ணுவாங்க, இப்படி பெருமூச்சு விடுவாங்க. ஏன்னா அவங்க அணத்தினாங்க. ஏன் அணத்தினாங்க? அந்த உடல்ல இருந்து அந்த உயிரை வெளியில போ அப்படின்னு சொல்லி அந்த உடல் அந்த உயிரை தக்க வச்சுக்க மாட்டேங்குது. அப்ப உயிர் என்ன பண்ணுது, நான் உனக்குள்ளேயே தான் இருப்பேன், நான் உன்னைய விரும்பிட்டேன், நான் வெளியில போக மாட்டேன், நான் சொல்ற சத்தத்தை முறையா கொடு, நாம மரணிக்க மாட்டோம் அப்படின்னு அது சொல்லுது. ஆனா நமக்கு அது புரியல. இது உடலின் மொழி அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணது, ஆங்கிறத அணத்த விடலன்னு என்ன பண்ணது, பெருமூச்சு விட்டது. எப்படி பெருமூச்சு விட்டது, இப்படி விட்டது. அப்புறம் என்ன பண்ணுவோம், நான் வெளியில கிளம்பி போறப்ப இப்படி மூஞ்சிய உருன்னு வச்சுட்டு மேல கீழே மூச்சை வாங்கினேன்னா நான் எப்படி போய் நிம்மதியா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சத்தம் போடுவோம். உடனே நாம அந்த பெரியவர் அந்த பெரிய அம்மா என்ன பண்ணுவாங்க, மூச்சு விடுறதையும் நிறுத்திட்டு அப்படின்னு அணத்துவாங்க. இப்ப பிரணவ மந்திரம் எங்க இருந்தது, வானத்துல இருந்ததா உங்க உடம்புல இருந்ததா? இந்த பிரணவ மந்திரம் எப்ப வெளிப்பட்டது, உடலில் உயிர் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது உயிரை வெளியே போக விடாமல் இந்த உடலானது இந்த பிரணவ மந்திரத்தை உச்சரித்து அந்த உயிரை இந்த உடலில் நிலைத்திருக்க வைத்தது. அப்ப நீங்க நல்லவங்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், அனத்தின அப்பாவையோ அம்மாவையோ தாத்தாவையோ பாட்டியோ என்ன பண்ணிருக்கணும், அப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்ப என்ன இருக்கும், அந்த உடலும் உயிரும் ஒன்றை ஒன்று விரும்பிய நிலையில் அந்த உடலை விட்டு போகாது. அடுத்து என்ன பண்ணி இருக்கணும், அப்படி ஊத விட்டுருக்கணும். அப்ப அந்த உடல் என்ன ஆகும், எந்திருந்து உட்கார ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த உடலை இயக்கிறது எது, மூளை. அப்ப மூளை இயங்கியிருக்கும். ஆ என்று சொன்னவுடன் மூலாதாரம் தூண்டப்பட்டு அந்த உடலில் இருந்து உயிர் வெளியே போகாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஊ சொல்வது போல் காற்றை இப்படி ஊதும் போது மணிப்பூரகம் தூண்டப்பட்டு இந்த உடல் இயங்க தேவையான சக்தியை கொடுத்திருக்கும். இம் என்று சொல்லும் போது சகசிராரம் தூண்டப்பட்டு இந்த உடலை முழுமையாக அந்த உயிரானது சமன் செய்துவிடும், சீரமைத்து விடும், ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு செல்லும். தயவு செய்து உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், பிரணவ மந்திரங்கிறது இந்து மத மந்திரம்னு ஒரு போர்வையை போத்திக்காதீங்க. எந்த லாங்குவேஜ்ல பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றி இருந்தாலும் அந்த வயசானவர் அவர் வீட்டுல தான் சொல்லியிருப்பாரு, இதுதான் சொல்லியிருப்பாரு. அன்பான வேண்டுகோள், நான் இதுக்காக பெரிய சுவாமிஜியாலாம் மாறி உங்களுக்கு தீட்சை கொடுத்தா தான் செய்வேன்னு நீங்க பிடிவாதம் வச்சீங்கன்னா உங்க கர்ம வினையை யாராலையும் போக்க முடியாது. கர்மானா வேலை செய்தல். இப்ப எந்த வேலையை செய்யணும், பிரணவ மந்திர தியானத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க செய்யணும், டெய்லி காலம்பரை செய்யணும். செய்யறீங்க, என்ன பண்றீங்க தெரியுமா, இந்த மாலையை கழட்டிக்கிறீங்க, ஓம் 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 ஆ ஐயோ 108 சொன்னாரு, 108 வந்துட்டா இல்லையா, இன்னும் இல்ல, இன்னும் 4 இருக்கு. ஆ
அப்படிங்கிறார். இல்லாட்டி பெட்டி பின்னால பாடின்னு இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாது. எப்படி சொல்லணும்? சாதம் ஊட்டுற மாதிரி வாயை திறந்துக்கணும். மேருதண்ட முத்ரால உட்கார்ந்துக்கணும். மேருதண்ட முத்ரால உட்கார்ந்துக்கணும். அப்படி சொல்லணும். இடைவெளி விடணும். ஐயா 7 சொல்லிட்டாரு. ஆ ஆ ஆ அப்படி சொல்லக்கூடாது. தகுந்த இடைவெளி. எல்லா ஆவும் 10 வினாடின்னு டிசைன் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஆவும் ஒவ்வொரு அலை நீளம் இருக்கும். அடுத்து ஊ சொல்லணும். ஊ சொல்லும் போது சத்தம் வரக்கூடாது. காத்து ஊதணும். இங்க பாருங்க. ஏழு தடவை ஆ சொல்லணும். 7 தடவை ஊ சொல்லணும். அடுத்து இம் சொல்லணும். இம் சொல்றப்ப என்ன பண்ணணும்? வாயை மூடிக்கணும். இப்படி சொல்லணும். நிச்சயம் இன்னிலிருந்து பிரணவ மந்திரத்தை செய்து இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியை பெற்று செய்கின்ற ஒவ்வொரு வேலையையும் பிடிக்காத வேலையாக இருந்தாலும் பிடிக்கும் வேலையாக மாற்றி அதனை செயல்படுத்தி அதிலும் உங்கள் அறிவை பெற்று ஞானத்தை பெற்று உங்கள் உடல் ஆரோக்கியம், செயலாரோக்கியம், மன ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது பிரணவ மந்திர உச்சாடனத்தை உங்களுக்கு போதிக்கின்றேன். கண்ணை மூடிக்கங்க. என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. ஆ இந்த ஆங்கிற அச்சரத்தை சொல்லும் போது மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் நினைச்சுட்டு இருக்கணும். இப்ப அடுத்து மணிப்பூரகம் மேல் வயிற மனசுல நினைச்சுக்கணும். காத்து ஊதுற மாதிரி ஊதணும். நீங்க என்னை பின்பற்றணுங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு சத்தம் கொடுப்பேன். நீங்க சத்தமே கொடுக்க கூடாது. காத்தான் ஊதணும்.
நீங்க என்னை பின்பற்றணுங்கிறதுக்காக நான் சத்தம் கொடுத்தேன். நீங்க எப்படி செஞ்சிருக்கணுங்கிறத இப்ப ஒரு 3 தடவை செஞ்சு காமிக்கிறேன். அதிமேதாவியா திங்க் பண்றேன்ட்டு ஐயா சத்தத்தோட 7 தடவை சத்தம் இல்லாம 3 தடவை செய்யணுமான்னு அறியாமையா கேள்வி கேட்க கூடாது. நீங்க செஞ்சிருக்கும் போது அந்த மாதிரி சத்தம் இல்லாம செஞ்சிருக்கணும். இந்த பயிற்சியை செய்ய அதிகப்படியா 7 நிமிஷம் தான் ஆகும். ஒரு பால் காயறதுக்குள்ள செஞ்சிடலாம், வெந்நீர் சூடாகிறதுக்குள்ள செஞ்சிடலாம், பாத்ரூம்ல இருந்து அடுத்தவங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ள செஞ்சிடலாம். பல் துளக்கிய உடனேயே இதை செஞ்சிருந்தீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் நீங்க வெற்றியடைந்த மனிதராகவே வாழ்வீர்கள். இப்ப அடுத்த சகசிராரம் தலைப்பகுதியை நினைச்சுக்கணும். எம் 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 மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இது மாதிரி பிரணவ மந்திர தியானத்தை நாளையிலிருந்து காலையிலையும் ராத்திரியும் செய்வீங்கிற நம்பிக்கையோட இல்லம் தோறும் யோகா தினம் ஒரு யோகா அப்படிங்கிற இந்த காணொலியிலிருந்து இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தனித்தனியாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிக உறுப்பினர்கள் நம் மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நம் மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து
தினம்தோறும் நான் கூறக்கூடிய முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம், முறையான உணவு முறை பயிற்சிகளை நாள்தோறும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.